இந்த வீடியோவில் அவர் இன்னொரு விஷயம் கேட்குறாரு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் நாங்கள் 5 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செஞ்சுருக்கோம். ஆனால் கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியையும் அந்த வீடியோவில் அவர் முன் வச்சிருக்காரு. அதே கேள்வியை திருப்பி கேட்கலாம் இல்லையா? மிச்ச மாவட்டங்கள் நடந்த போதும் கூட இங்கே திமுக அரசு தானே. மிச்ச மாவட்டங்களில் 4-5 மாவட்டங்கள் நடந்த போதும் அங்கே திமுக அமைச்சர்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி மட்டும்தான் இந்த மாதிரி செய்கிற ஆற்றல் உள்ளவர், மற்றவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தமா? அப்போ திமுக அரசு உங்களுக்கு எதிரியாக இருக்கிறது, திமுக அரசு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்றால் இதை நீங்க தொடங்கும் போதே விக்கிரவாண்டியிலேயே கூட செய்திருக்க முடியும் அல்லவா? விக்கிரவாண்டியிலும் இதே நிலை இருந்தது. 2 பேரும் 3 பேர் இறந்தார்கள். அடுத்த ஒரு மாநாட்டில் 4 பேர் இறந்தார்கள். நாமக்கல்லிலேயே 30 பேருக்கு மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்தார்கள் என்றெல்லாம் செய்திகள் வரத்தானே செய்கிறது. எல்லோரும் டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி கேட்டு தானே இறந்தாங்க. யாரும் மண்டை உடைந்து ரத்தம் சிந்தி அதனால் பாதிக்கப்பட்டு ரத்த இழப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார்களா? இது இவங்க செய்யற அரசியல் இவங்களுக்கு எதிராக போய் முடியும். அதாவது பிஜேபி RSS பின்னால இருக்கு, நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் பேசுற மாதிரி தெரியுது. மற்றபடி இதுல அவர் உண்மையை பேசுற மாதிரி தெரியல. உண்மையை பேசினாதான் மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும். வெறும் சினிமா பாப்புலாரிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வேணா இருக்கலாம். இந்த ஜெனியூனிட்டிங்கிறது தான் முக்கியமானது, பாப்புலாரிட்டியை விட. அதை நண்பர் விஜய்க்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள், சுற்றி இருப்பவர்கள் நேர்மையாக அவருக்கு வழிகாட்ட வேண்டும். சார், நீங்கள் பிஜேபி RSS பின்புலமாக இருக்கலாம் அவருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் பாஜக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் நம்ம கருத்து கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கே இதில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அப்போ விஜய் இப்படி பேச வேண்டியது அவசியமாக தானே இருக்குது, இந்த தருணத்தில் அவர் இதை சொல்ல வேண்டியது அவசியம் தானே அப்படின்னு அவங்க தரப்பில் ஒரு குரலை அவங்க முன்வைக்கிறாங்க. என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க டிஎம்கே? அதாவது இதற்கு முழுமுதற் காரணம் தாவேக்கா தான், தாவேக்காவால தான் இப்படி நடந்துருச்சு, இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமே தாவேக்கா அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க அப்படின்னு. அது இன்டென்ஷனலா பண்ணாங்கன்னு நம்ம சொல்லல. அதாவது தமிழக வெற்றி கழகம் 40 பேர் உயிரிழக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அதன் அடிப்படையில் அப்படி அவர்கள் செயல்பட்டார்கள் என்று நம்ம சொல்லல. அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப காலதாமதமா நிகழ்ச்சியை தொடங்கினது. 2வது, ஒரே இடத்துல 8 மணி நேரத்துக்கு மேலாக மக்களை காக்க வைத்தது. கூட்டம் அதிகமாக அவர்களை கலைந்து போக செய்யக்கூடிய எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. அங்கே அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் அல்லது நின்று கொண்டிருந்த இடத்தில் குடிநீர் இல்லை. அவர்களுக்கு குடிநீர் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமையவில்லை.